KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் ISO ஆட்டோமேட்டிக் வச்சுட்டு மேனுவல் மோடில் எப்படி படம் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேனுவல் மோடில் ஃபோட்டோகிராஃப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் ஒரு டோட்டலான ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சொல்லப்போனால் அதிகப்படியான ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் மேனுவல் மோடில் தான் படங்கள் எடுப்பாங்க. ஏன்னா அப்பர்ச்சர் அவங்களுக்கு வேண்டிய மாதிரி அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. அதனால் அவங்களால டெப்த் ஆஃப் ஃபீல்டை வேண்டிய மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷட்டர் ஸ்பீடை அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா மோஷன் பிளர் இல்லாட்டி மோஷன் ஃப்ரீஸ் அதையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிங்கிறனால தான் மெயின்லி ஃபோட்டோகிராஃபர்ஸ் மேனுவல் மோடில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு ISOவும் உங்களுக்கு மேனுவலாக இருந்துச்சு அப்படின்னா பல சமயத்தில் எஸ்பெஷலி நீங்கள் வேகமாக படம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு முறையும் நீங்கள் எக்ஸ்போஷர் மீட்டர் ஸ்கேலை பார்த்து அந்த கர்சர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சென்டரில் வச்சு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது பல சமயத்தில் ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா ஒரு சவாலாகவும் கூட இருக்கும். ஸோ அந்த கொஞ்சம் ஈஸி பண்ணுறதுக்காக வேண்டி என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ISO நம்ம ஆட்டோமேட்டிக்கில் வச்சு எடுத்துக்கலாம். பட் இது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபியை ஆரம்பித்து புதுசாக பண்ணக்கூடியவங்களுக்கு மேனுவல் மோடில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா ISO மட்டும் ஆட்டோமேட்டிக்கில் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஒரு அப்பர்ச்சரையோ தேவையான ஒரு ஷட்டர் ஸ்பீடை செலக்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக கேமரா அனுப்பணும். அந்த கிவன் லைட்டிங் கண்டிஷன்ஸுக்கு தேவையான மாதிரி ஒரு ISOவை அதுவே தேர்ந்தெடுத்து சரியான ஒரு எக்ஸ்போஷரை உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த கேஸில் என்ன கேட்டிங்கன்னா இந்த படங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டில் தேவையான ஒரு ஆக்ஷன் ஃப்ரீஸோ ஒரு பிளரோ அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹை ஸ்பீடான ஒரு ஆக்ஷன் ஷாட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் நீங்கள் ஷட்டர் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க. இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஷட்டர் ஸ்பீடை ஒரு 1/500 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் டெப்த் ஆஃப் ஃபீல்டு எனக்கு ரொம்ப ஷாலோவாக வேணும்னு நினைக்கிறீங்க. பேக்ரவுண்ட் அவுட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த சமயத்தில் நீங்கள் அப்பர்ச்சருக்கு என்ன பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரெண்டுடைய காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கேமராவுடைய ISO செட்டிங்ஸ் உங்களுக்கு மாறிடும். ஸோ இதில் மேனுவல் மோடில் இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்குது. ஏன்னா எனக்கு வேண்டிய ஒரு அப்பர்ச்சரை ஷட்டர் ஸ்பீடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது எனக்கு வேண்டிய மாதிரியான ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டையோ ஆக்ஷன் ஃப்ரீஸையோ பிளீரோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் மோடில் நான் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் எனக்கு இருக்குது. இது பர்டிகுலராக வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு முறை நீங்கள் கேமரா திருப்பும்போது அதோட லைட்டிங் கண்டிஷன் அந்த கேமரா பார்க்கக்கூடிய சீனுடைய பிரைட்னஸ் மாறிட்டே இருக்கும். அப்போ மேனுவலில் தான் நான் எடுக்கணும் அப்படின்ற சமயத்தில் பார்த்திங்கன்னா ISO ஆட்டோமேட்டிக்கில் விடாமல் இருந்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் ரொம்ப எராட்டிக்காக திடீர்னு ஒரு படம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகும், அண்டர் எக்ஸ்போஸ் ஆகும். இது குயிக்காக படம் எடுக்கும்போது நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி அது சரி பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருக்கும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா அதனால தான் உங்களுக்கு ஈவன் ஒரு ப்ரொஃபஷனல் கேமராஸில் அட்வான்ஸ் கேமராஸில் கூட இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி பண்ணுற சமயத்தில் ISOவோட வேரியேஷன்ஸை நம்ம வேண்டிய மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் ஆட்டோமேட்டிக் ISOவில் நீங்கள் உங்களுக்கு படம் எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ISO கூட அதிகமாக ISO போகக்கூடாது அப்படின்னா கேமராவில் அதுக்கு உங்களுக்கு செட்டிங் இருக்குது இல்லையா? அங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த சீலிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ISOவில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் ISO இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சில சமயத்தில் சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் 800 மேலே போகணும் அப்படின்னா 800 நீங்கள் சீலிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1600 போட்டோன்னா அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய மேக்ஸிமம் சீலிங் ஆஃப் ISO எது வரைக்கும் கேமரா சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஐ திங்க் ஓவராலாக ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கும் மேனுவல் மோடில். ஆனால் அந்த ஒர்க்கிங் கம்ஃபர்ட் அதில் கிடைக்கும். என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் நம்ம கேமராவோட சண்டை போட்டிருக்கிற நேரத்தை விட நம்மளுடைய கற்பனையை அதிகமாக யோசித்து ஒரு படத்தை ஆர்டிஸ்டிக்காக பண்ணணும், அந்த காம்போசிஷன் அழகாக இருக்கணும், அந்த படத்தில் ஒரு ஸ்டோரி இருக்கணும், படத்தை பார்த்த உடனே அதில் ஒரு வாவ் ஃபேக்டர் வரணும், அப்படி யோசிக்கிற சமயத்தில் கேமரா நிறைய விஷயங்களை தானாக செஞ்சு வச்சுக்கோங்களேன். அப்போது ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். சில சமயத்தில் உங்களுக்கு இந்த படங்கள் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது இல்லை அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கேமராவோட எக்ஸ்போஷர் மீட்டர் செலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு சப்போஸ் பேக் லைட் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த படங்கள் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும். இல்லை பேக்கில் உங்களுக்கு நிறைய டார்க் ஏரியா வந்தாலோ இல்லாட்டி அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் பிரைட்டாக இருந்தாலோ இல்லாட்டி டார்க்காக இருந்தாலோ எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ISO பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போது மேனுவலில் வச்சு படம் எடுக்கிற சமயத்தில் ISO ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருக்கும் போது சப்போஸ் படங்கள் அண்டர் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் AB மோடு டிவி மோடில் ப்ரோக்ராம் மோடில் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் கொடுப்பீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்போஷர் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுடைய டிஃபால்ட்டாக அந்த கர்சரை நீங்கள் 0ல் வச்சுருக்கீங்களே அதை என்ன பண்ணலாம் ஸ்லைட்டாக எடுத்துன்னு போயிட்டு +1ல் வச்சிங்க அப்படின்னா அப்போ அந்த படங்கள் எல்லாமே என்ன உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டராக உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நேரத்தில் உங்கள் கேமரா என்ன பண்ணும் அடுத்த ISO லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடும். அப்போ படங்கள் உங்களுக்கு சரியாக வந்துடும். அதே மாதிரி தான் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணும்போதும் அது வந்துடும் சொல்ல. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேனுவல் மோடில் ISO ஆட்டோமேட்டிக் வச்சு செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருக்கும் சரி
இல்லை ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஷட்டர் ஸ்பீடு, அப்பர்ச்சர், ஐஎஸ்ஓ பற்றி இந்த காம்பினேஷனை பற்றி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு வந்து மேனுவல் மோடில் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் இந்த ஐஎஸ்ஓ ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபோட்டோகிராஃபியை வந்து ஆரம்பித்து பண்ணக்கூடிய பிகினர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் இது பெரிய ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். ஏன்னா பல சமயத்தில் நீங்கள் ஒரு கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷட்டர் ஸ்பீடியோ அப்பர்ச்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஐஎஸ்ஓ நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் விட்டிங்கன்னா கேமரா பர்ஃபெக்டாக அதனுடைய எக்ஸ்போஷரை உங்களை மேனேஜ் பண்ணிடும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நீங்கள் அதை கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.